என்றுமே ராஜானி ரஜினி. இங்கே எவ்வளோ பேருக்கு ரஜினி சாரை பிடிக்கும்? ஓகே, ஆல் ரஜினி சார் ஃபேன்ஸ். எனக்கு ஃபார்ச்சுனேட்லி ஆல்மோஸ்ட் சின்ன வயசுலேருந்துன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதுலேருந்து ரஜினி சாரோட ட்ராவல் ஆகிருக்கோம். கிட்டத்தட்ட எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி. அது ரஜினி அங்கிள்னே வரும், இங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு சார்னு சொல்கிறேன். என்னோட ஃபஸ்ட்டு படம் நான் சினிமாவில் வந்தது, அதாவது நான் ரொம்ப சின்ன வயசுலேயே வந்துட்டேன், 9th முடித்தோடனே வந்துட்டேன் சினிமாவுக்கு. என்னோடய ஃபஸ்ட்டு படமுமே சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட தான். குரு சிஷ்யன்ற படத்தில் தான் நான் சினிமாக்குள்ளே வந்தேன். அப்போவும் சரி இப்போவும் சரி அதே மாதிரி தான் எங்கள் ரஜினி அங்கிள். இப்போ கூட தீபாவளி அப்போ கூட போய் மீட் பண்ணோம். அதே மாதிரி தான் ரஜினி சார்கிட்டேருந்து நம்ம எல்லாம் அவரை ரசிக்கிறதோடு இல்லாமல் அதை தாண்டி ஒரு விஷயம் கற்றுக்கணும். அவருடைய சிம்பிளிசிட்டி, எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது. எவ்வளோ பெரிய பொசிஷன் போனாலும் தான் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறது அவர் மண்டையில் கிடையாது. நம்மளுக்கு தான் அவரை பார்த்தா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பிரமிப்பு இருக்குமே தவிர, அவர் எப்போவுமே சுப்பு வாங்க எங்கே எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை அரவணைச்சு நல்லா பேசி பழகிறதுல அவரை தாண்டின ஒரு மாமனிதன் இல்லைன்னு சொல்லலாம். எங்கள் அப்பா பஞ்சவர்ணாசலம் ஐயா கிட்டத்தட்ட ஒரு 37 படம் ரஜினி சாருக்காக எழுதியிருக்காங்க. அப்பாவுக்கும் ரஜினி சாருக்குமான உறவு ரஜினி சார் 3 முடிச்சுன்னு ஒரு படம் பண்ணும்போது எங்கள் அப்பா கவிஞருக்கு அசிஸ்டண்ட்டாகவும் இருக்காங்க, சொந்தமாக படமும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கவிஞர் எழுதின பாட்டுக்காக பேமெண்ட் வாங்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு போகிறாங்க. போகும்போது அங்கே ஒரு ஆல்பம் இருக்குது. அப்போ சும்மா அந்த ஆல்பம் பார்த்துட்டு இருக்கும்போது ரஜினி சாரை பார்த்துட்டு அங்கே கேட்குறாங்க, யார் இந்த பையன் புதுசாக இருக்கானே, நான் இதுவரைக்கும் பார்க்கலையே, ஏங்க அபூர்வ ரகங்களில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு. ஓ அப்படியா, நான் அந்த படம் பார்க்கல, நான் இந்த பையன் நம்பர் கொடுங்க அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்களாம். வந்துட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்ருக்காங்க. கூப்பிட்டு அப்பாவும் ரஜினி சாரும் ஒர்க் பண்ண ஃபஸ்ட்டு படம் கவிக்குயில். அதில் ஸ்ரீதேவிக்கு அண்ணனாக நடிச்சிருப்பாங்க ரஜினி சார், சிவகுமார் சார் ஹீரோ அதில். அப்போ ரஜினி சார் நடிக்கிறது, அவங்க ஸ்டைலு, அவங்க பண்ணுற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. அப்பா ரொம்ப லொக்கேஷனுக்குலாம் போக மாட்டாங்க, ரொம்ப ரேர். எழுதி கொடுத்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு நாள் 2 நாள் போவாங்க. பார்த்துருக்காங்க, என்னமோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரஜினி சார் ரூமுக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்பா பாம் க்ரோவில் டிஸ்கஷனில் இருந்திருக்காங்க. வந்தாங்களா அங்கிள், என்ன பண்ணுற இப்போ நீ? இல்லை சார், இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணுவியா அப்படின்னாங்களாம். இல்லை அதெல்லாம் இல்லை, நீ உட்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரஜினி சார் அப்படியே கேஷில் பேசிட்டே இருந்திருக்காங்க. அப்போ சொன்னாங்களா, நீ ஒரு 3 படம் பண்ண, என்னோட 3 படம் டீல் நான் உனக்கு சைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரஜினி சாருக்கு டவுட்டு, 3 படமா நம்மளுக்கா, என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலன்னு சொல்லி பாலச்சந்தர் சார்கிட்ட போய் கேட்டிருக்காங்க. இது மாதிரி பஞ்ச் சார் கூப்பிட்டு அமிச்சாங்க, 3 படம் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்படின்னோடனே பாலச்சந்தர் சார் சொன்னாரான், அவரே கூப்பிட்டாருன்னா போ, டெஃபினட்டாக அவர் நல்லா ரைட்டரு, நல்லா வந்துகிட்டு இருக்காரு, இப்போ நல்லா பண்ணுவார் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்பாவோட அவங்க ட்ராவல் ஆனது காயத்ரியில் ஜெய்சங்கர் சார் ஹீரோ, ரஜினி சார் வில்லன். பட் தேட்டரில் அன்றைக்கி போய் ஃபஸ்ட்டு டே படம் பார்க்கும்போது ஜெய்சங்கர் சார் ரஜினி சார் அடிக்கும்போதெல்லாம் கிளாப்ஸ் வருதான், வில்லன் ஹீரோ அடிக்கும்போது கிளாப்ஸ் வருது, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் புவனா ஒரு கேள்விக்குறியில் ரஜினி சாரை ஹீரோவாக்குறாங்க. ஃபஸ்ட்டு சிவகுமார் சாரை நெகட்டிவ் ரோல் ஆக்கி ரஜினி சாரை ஹீரோவாக்குறாங்க. அந்த படம் பெரிய ஹிட்டு. அதிலிருந்து எனக்கு தெரிஞ்சு there was no looking back for that whole team. ரஜினி சார் உட்பட எங்கள் அப்பா, முத்துராமன் சார், பாபு சார் கேமராமேன், புலியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டர், ஜூடோ ரத்னம் ஃபைட் மாஸ்டர், விட்டல் சார் எடிட்டர், இளையராஜா மாமா மியூசிக் டைரக்டர், இப்படி இவங்களுடைய அந்த காம்பினேஷன் தோத்ததே கிடையாது. அதுதான் அங்கேருந்து ஆரம்பித்த அவர்கள் பயணம். கிட்டத்தட்ட 37 படம் அந்த யூனிட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இன்னைக்கு ஒரு படம் 2 படம் ஒரு டீமோட பண்ணுறதே இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்குது. அந்த டீம் கிட்டத்தட்ட 37 படம் ரஜினி சார் மட்டும் வச்சு பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-16 படம் கமல் சார் வச்சு பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸாக சொல்லி பண்ணாங்க ஒவ்வொரு படமும்.
ஒரு ஸ்டேஜில் வந்து பிரியாலாம் பண்ணியாச்சு, ரஜினி சார் கமர்ஷியல் ஹீரோ ஆயிட்டாங்க. லேடிஸ் ஆடியன்ஸ் பெருசாக வரல அவருக்கு. லேடிஸ் ஆடியன்ஸ் வரலன்னொன்னே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் தான் வந்து ரஜினி சார் கமல் சார் 2 பேர்கிட்டையும் அப்பா டேட் வாங்கியிருக்காங்க. அதாவது 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதா. அப்போது கமல் சார் ரஜினி சார் 2 பேருமே பேசிட்டு இனிமேல் நம்ம சேர்ந்து நடிக்க வேண்டாங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறாங்க. அது முத்துராமன் சார்கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. அப்பா சொன்னாங்களா அது அவங்க இஷ்டம், சேர்ந்து நடிக்கலாம் நடிக்க வேண்டாம், 2 பேரையும் படம் பண்ண சொல்லுங்கள், நம்ம படம் பண்ணுவோம். அப்போது முத்துராமன் சார் வந்து 2 பேரும் ஒரே டைமில் டேட் கொடுக்குறாங்க. ரஜினி சாரும் ஒரே டைமில் டேட்டு, கமல் சாரும் ஒரே டைமில் டேட்டு. அப்போ எந்த படத்தை யாரை டைரக்ட் பண்ணுறதுன்னும் போது அப்பா சொன்னாங்களா, இல்லை நீங்கள் ரஜினி படத்தை நீங்கள் பண்ணிடுங்க, கமல் சார் படத்துக்கு உங்கள் அசிஸ்டண்ட்டில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்கள சொல்லுங்கள், நம்ம அவங்கள டைரக்டராக பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் 2மே பிஏ ஆர்ட் ப்ரொடக்ஷன்ஸ். ஒரு படம் 6லிருந்து 60 வரை, இன்னொரு படம் கல்யாணராமன். ஏவிஎம்ல ஷூட்டிங் நடக்கும். ஒரு பக்கம் கல்யாணராமனில் பார்த்தீங்கன்னா கமல் சார் கூட ஸ்ரீதேவி, மனோரமாச்சி, விகேஆர் சார், மேஜர் சுந்தரராஜன் சார், புஷ்பலதா மேடம், இப்படி ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட், தேங்காய் சீனிவாசன் சார். அதே ஏவிஎம்ல இந்த சைடு ஒரு குடிசை செட்டில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார், படாபட் ஜெயலட்சுமி, மிச்சது எல்லாம் நியூ ஃபேஸு. படம் ஃபுல்லாக ரஜினி சாருக்கு கிழிஞ்சு போன பனியன்னு, ஒரு லுங்கி, ஒரு வேஷ்டி, ஒரு காக்கி பேண்ட் ஷர்ட்டு, இப்படி தான் இருக்கும். ஒரு 5 நாள் 6 நாள் ஷூட்டிங் முடிஞ்சால் ரஜினி சார் எட்டி பார்ப்பாரான். பாருங்கள் பஞ்ச் சார் அந்த படத்துக்கு மட்டும் இவ்வளோ செலவு பண்ணி அப்படி பண்ணுறாரு, கமல் படத்தை படத்தை ஒரு குடிசையில் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு வரான். ஒரு 10வது நாள்லாம் பார்த்தா ரஜினி சார் சொல்லாமல் கொள்ளாமல் செட்டை விட்டு போயிட்டார். யாருக்குமே சொல்லலை. அவருக்கு பயம் வந்துருச்சு. என்னடா எப்போ பார்த்தாலும் காசு இல்லைங்கிறோம், எப்போ பார்த்தாலும் தம்பியை திட்டுறோம், எப்போ பார்த்தாலும் தங்கச்சி திட்டுறோம், என்ன நடக்குது இது என்னமோ தப்பு பண்ணுறாரு பஞ்ச் சார், ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகிட்டார் பஞ்ச் சார்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு இது வந்து கிளம்பி போயிட்டார். முத்துராமன் சார்லாம் மத்தியானம் ரஜினி எங்கன்னா ரஜினி சாரை காணும். அப்புறம் ரஜினி சாரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு விட்டல் சார் வந்து முத்துராமன் சார்ட்ட சொல்லியிருக்காரு, இல்லை சார் ரஜினி ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்ட் ஆகிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு, சரி பாம்புகுரோ வர சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு அப்பா. அப்பா சொன்னா, ஏன் ரஜினி உனக்கு என்ன பிரச்சனை, காசு எந்து, கதை எந்து, படம் எந்து, நான் எடுக்கிறேன், போட்டு பார்ப்போம், பிடிக்கலன்னா தூக்கி போட்டு வேறு படம் பண்ணுவோம், என்ன இப்போ ஒரு வித்தியாசமாக ஒரு முயற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன், நீ ஏன் பயப்படுறவா, நானே கான்ஃபிடண்டாக இருக்கேன், உனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி பண்ண படம் தான் 6லிருந்து 60 வரை. படம் போட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ரஜினி சார் பயங்கர டென்ஷனு. எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து வெளியே வந்து சொன்னாங்களா, இப்போ தான் உன்னை நான் நடிகனாவே ஒத்துக்கிறோம் அப்படின்னாங்களாம் ரஜினி சாரை பார்த்து எல்லாருமே, ரஜினி சார் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அப்புறம் கூட ரஜினி சாருக்கு வந்து அது தியேட்டருக்கு போய் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகிற வரைக்கும் அவருக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் வரல. அந்த இல்லை இது எதுனா அப்பாவுக்கும் ரஜினி சாருக்குமான ஒரு, ஏன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து இது எனக்கு பர்சனலாக ரஜினி அங்கிள் சொன்னது, பஞ்சு சார்கிட்ட வந்து நான் ஆர்கியூ பண்ணுறதே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே விட்டுட்டேன் சுப்பு. ஏன்னா அவர் வந்து எது சொன்னாலும் எடுப்போம் ரஜினி, போட்டு பார்ப்போம், வேணும்னா தூக்கி போட்டுருவோன்னுவார். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் அவர் தான் ஜெயிச்சார், சொல்லி ஜெயிச்சார். எனக்கு வீரா நான் ஒர்க் பண்ண படம், அதில் வந்து கொஞ்சம் சாங் வந்து ரஜினி சாருக்கு பிடிக்கல. அது எப்படின்னா வந்து தெலுங்கு ரீமேக்கு, தெலுங்குல வந்து ஒரு பெரிய ஆலாப்லாம் வச்சு ஒரு பெரிய சாங் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே வந்து என்னடா ரொம்ப ஒரு மெலடியாக ஒரு சாஃப்ட் மியூசிக்காக இருக்கேன்னு சொல்லி ரஜினி சார் வந்து எவ்வளவோ என்கிட்ட சொல்கிறாரு, நான் பஞ்சாட்ட போய் சொல்ல மாட்டேன், நான் சொன்னேன்னா அவர் இதே பண்ண பார்த்துக்கலாம், இதே சொல்லுவார், எடுப்போம் நல்லா இல்லைன்னா போட்டுடலான்னு சொல்லுவார், அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது, நீ போய் சொல்லு அப்பாட்ட சொல்லுங்கிறாரு. நான் போய் அப்பாட்ட சொன்னேன். நேராக வந்தாங்க மியூசிக் அகாடமியில் ஷூட்டிங். ரஜினி எடுப்போம், ரஜினி போட்டு பார்ப்போம், நல்லா இல்லைன்னா தூக்கி போட்டுருவோம். அப்பா அப்படி போன ரஜினி சார் சொன்னலங்கிறாரு. கடைசியில் அதுவும் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் வீரா சில்வர் ஜூபிலி ஃபங்க்ஷன்லேயே ரஜினி சார் சொன்னார், அதனால் பஞ்சு சார்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ண முடியாதுங்க, அவர் வந்து அவர் ஒரு விஷயம் நினச்சிட்டாருன்னா அது வந்து எனக்கு அது கரெக்டாக இருக்கும்னு அவருக்கு மேலே எனக்கு வந்து, அதாவது அவருக்கு மேலே யாருமே எனக்கு கரெக்டாக யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ரஜினி சாருக்கு ஃபஸ்ட்டு ஹீரோ வர்ஷிப் சாங் பண்ணதும் அப்போ தான், பொதுவாக என் மனசு தங்கம் முரட்டு காலையில். அது வந்து அப்பா சொன்னதே வந்து அது ரஜினிக்காகவே எழுதுனேன்டா, அது அந்த நல்லா அவனுக்கு தான் அது, பொதுவாக அவர் மனசு தங்கம் போட்டின்னு வந்து விட்டா சிங்கம்ன்றது வந்து ரஜினிக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரஜினி சார்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். நான் நடிகனானதுக்கப்புறமும் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான், நான் ரஜினி சாருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் பர்சனல் காஸ்டியூமர் கிடையாது, பர்சனல் மேக்கப் மேன் கிடையாது, ஒரு டச்சப் கிடையாது, கம்பெனி காரில் தான் வருவார், கம்பெனி காரில் தான் போவார்.
மேனேஜர் கிடையாது. எல்லா ப்ரொடியூசர்கிட்டையும் அவர் தான் டைரெக்டாக டீல் பண்ணுவார். எல்லா ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ்க்கு போய் தான் அவர் அட்வான்ஸ் வாங்குவார். எந்த ப்ரொடியூசரும் அவருக்கு வீட்டில் போய் அட்வான்ஸ் கொடுத்ததே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அதை அவர் சிஸ்டமாகவும் வச்சுருக்காரு. ப்ரொடியூசர் வீட்டுக்கு போய் தான் ரஜினி சார் அட்வான்ஸ் வாங்குவார். ஸோ அந்த மாதிரி வந்து அது எல்லாமே இப்போ வந்து நான் நடிகன் ஆனதுக்கப்புறம் எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருக்குது. நான் அதை தான் நிறைய விஷயங்களில் ஃபாலோ பண்ணுறேன். ஒரு சூப்பர் ஸ்டார் சாதாரணமாக உருவாகிறது இல்லை. அதுக்கு அந்த இறைவன் வந்து ஒரு பெரிய அமைப்பே கொடுத்து தான் அது உருவாக்கி கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த பொசிஷனில் இருந்தாலும் இன்னைக்கும் ரஜினி சார் ஒரு அருமையான மனிதர், பழகுவதற்கு இனிமையானவர். அவரை பற்றி என்ன சொல்கிறது, என்றுமே ராஜா தான் ரஜினி சார். நன்றி, வணக்கம்.